கொழும்பு ஜாகிராவின் தோற்றத்திற்கு பல காரணிகள் பங்களிப்பு செய்தன. அவற்றுள் உள்நாட்டு காரணிகளும் வெளிநாட்டு காரணிகளும் அடங்கும். குறிப்பாக இலங்கையில் சித்திலபை அவர்களுடைய பங்களிப்பு இதில் பிரதானமானதாகும். இது தவிர இந்தியாவில் சையத் அகமது கான் அன்று செய்த முயற்சிகளும் இங்கிலாந்தில் லியோபூல் இயக்கம் செய்த நடவடிக்கைகளும் ஜாகிரா தோற்றம் பெறுவதற்கு காரணமாக அமைந்தன. அத்துடன் எகிப்திலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒராபி பாஷாவின் வருகை கூட ஜாகிராவின் தோற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இலங்கையில் பௌத்தர்கள் இந்துக்களுக்கிடையே ஏற்பட்டது போன்ற விழிப்புணர்வுகள் முஸ்லிம்களிடையேயும் ஏற்படத் தொடங்கின. இதற்காக பங்களிப்பு செய்தோரில் அறிஞர் சித்திலபை அவர்கள் குறிப்பிட்டு கூறக்கூடியவர். 1832 ஜூன் 11 பிறந்த முகமது காசிம் மரைக்கார் சித்திலபை மரைக்கார் இலங்கை முஸ்லிம்கள் அரபு மொழியை பிரயோகிக்க வேண்டும், அதனூடாக மதம் பண்பாடு ஆகியவற்றின் மீது நெருங்கிய பற்றும் ஈடுபாடும் கொள்ள வேண்டும் என விரும்பினார். தான் வெளியிட்ட முஸ்லிம் நேசன் ஞான தீபம் போன்ற பத்திரிகைகள் ஊடாக இக்கருத்துக்களை இலங்கை வாழ் முஸ்லிம்களிடையே விதைத்தார். ஆங்கிலம் அரபு உட்பட பல மொழி தேர்ச்சிகளை பெற்றிருந்த சித்திலபை அவர்கள் முஸ்லிம்களின் சிந்தனைகளையும் உணர்வுகளையும் தூண்டக்கூடிய வகையில் தான் வெளியிட்ட முஸ்லிம் நேசனை பயன்படுத்தினார். முஸ்லிம்களை தொழிற்சங்க ரீதியாக ஒன்றுபடுமாறும் ஒரு போராட்ட இயக்கமாக மாறுமாறும் முஸ்லிம் நேசனூடாக 1833 அறைகூவல் விடுத்தார். பல்வேறு எதிர்ப்புகளுக்கும் சிரமங்களுக்கும் மத்தியில் ஆங்கில கல்வியின் அவசியத்தை உணர்த்தி முஸ்லிம்களை ஆங்கிலம் கற்க தூண்டினார். இம்முன்னெடுப்புகள் காரணமாக 1891 கண்டி முஸ்லிம் ஆண்கள் பாடசாலை தன்னை பதிவு செய்வதற்காக திணைக்களத்திற்கு விண்ணப்பம் செய்தது. அதனைத் தொடர்ந்து மருதானை, கம்பளை ஆகிய இடங்களில் இருந்த பாடசாலைகளும் 1892 விண்ணப்பம் செய்தன. இவ்வடிப்படையில் 1892 தனித்துவமான முஸ்லிம் கல்லூரி ஒன்று மருதானையில் உருவாயிற்று. ஜாகிரா தோற்றம் பெற்றது. ஜாகிராவின் தந்தையும் அறிஞர் சித்திலபை அவர்களே யாவார். இந்தியாவில் சையத் அகமது கான் இந்திய முஸ்லிம்களிடையே கல்வி சிந்தனைகளை தூண்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டார். ஆக்ஸ்போர்ட் அல்லது கேம்பிரிட்ஜ் போன்றதொரு பல்கலைக்கழகத்தை இந்தியாவிலும் உருவாக்குவதே அவரின் கனவாகும். ஆனால் முஸ்லிம்களிடமிருந்தே இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பின. மௌலவிமார்களின் எதிர்ப்பு ஃபத்வாக்களும் அவருக்கு கிடைத்தன. எனினும் அவற்றை துச்சமாக மதித்த சையத் அகமது கான் தனியாளாக நின்று அவற்றை சமாளித்தார். தக்ஸீபுல் அஹ்லாக், தி சோசியல் ரிஃபார்மர் என்ற மாதாந்த உருது பத்திரிகையை தொடங்கி மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முஹம்மடியன் ஆங்கிலோ ஓரியண்டல் காலேஜ் ஃபண்ட் கமிட்டியை நிறுவி தேவையான பணத்தை 2 வருடங்களுக்குள் பெற்று 24/5/1875 தி முஹம்மடியன் ஆங்கிலோ ஓரியண்டல் ஸ்கூலை நிறுவி தனது எண்ணத்துக்கு செயல் வடிவம் கொடுத்தார். அதுதான் 8/1/1877 அலிகார் கல்லூரியாகியது. 1921 இக்கல்லூரி அலிகர் முஸ்லிம் சர்வகலாசாலையாகி சையத் அகமது கானின் கனவை நனவாக்கிற்று. கொழும்பு ஜாகிராவின் தோற்றத்திற்கு இங்கிலாந்தின் லியோபூல் இயக்கமும் ஒரு காரணமாக அமைந்திருந்தது. அந்த நேரத்தில் ஆங்கிலம் படிப்பது ஹராம் என்று பொதுவாக முஸ்லிம்கள் நம்பியிருந்தனர். அது மட்டுமல்ல, அம்மைப்பால் குத்துவது, பரங்கி தொப்பி அணிவது, முடிவைப்பது என்பது கூட ஹராம் என்று கருதப்பட்ட காலம் அது. இங்கிலாந்தை சேர்ந்த இஸ்லாத்தை தழுவிய முஸ்லிம்கள் லியோபூல் இயக்கம் என்ற ஒன்றை ஆரம்பித்திருந்தனர். அவர்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் ஆங்கிலம் படிக்கலாம், ஆங்கிலம் படிப்பது ஹராம் அல்ல என்பதனை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு வருவதற்கு பெரும் முயற்சிகளை மேற்கொண்டனர். அந்த அடிப்படையில் லியோபூல் இயக்கமும் கூட ஜாகிராவின் தோற்றத்திற்கு ஒரு காரணமாக அமைந்திருந்தது. ஒரு காலத்துல முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில காபிர்கள் என்ன செய்யறாங்களோ அதை செஞ்சா ஹராம் என்று கணிக்கப்பட்டது. உதாரணமா இங்கிலீஷ் படிக்கிறது, இங்கிலீஷ் பேசுறது ஹராம், வயசுல ஒரு ஹராம், தலைமுடி வச்சிருக்கிறது ஹராம். அந்த மாதிரி பலதரப்பட்ட ஹராமா இருந்தது. அதாவது உதாரணமாக எங்களோட குடும்பத்திலே இதுக்கு வந்துட்டு என்னோட தகப்பனார் வந்து ஜெபலம் சேராது படிக்கினால இல்லை, அங்கே இந்த வார டைம்ல நாசமுறை போய் தலைவரைக்கு போட்டா வாரு. அப்படி ஒரு காலகட்டத்தில் மர்ஹூம் அபு தாயிர், டாக்டர் தாயிர்னு சொல்லுவா, குருநாகல்ல இருந்தாரு. அவரு நம்ம என்னோட தகப்பனாருக்கு மச்சான். அவர் என்ன செய்யறது, அவரும் ஜாயிரால படிச்சு அவர் நேரத்தில் வந்துட்டாரு. என்னோட தகப்பனார் வந்து வராமல் இருந்தது காரணம் அவர் சோதனைகள் இருந்தார்.
இவர் வந்து என் வாப்பம்மா என்னடா தாயே நீ வந்துட்டா எங்கடா அவன் சைதுன்னு கேட்ட உடனே அவன் என்ன செய்யலாம் தலைமுடி வச்சுக்கிட்டு பறங்கி தொப்பி போட்டுக்கிட்டு பைஸ்கூல் திரிகிறான் பொருள்ல சொன்னோன்னா வரட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிழமை வந்த பிறகு வந்து பஸ்லேருந்து இறங்கி போயிட்டு தலைமுடி இறங்கி போட்டு வீட்டுக்கு வந்த உடனே மனசி வாப்பமா மனசி வீட்டுக்குள்ள எடுக்கல 3 ஹராம் பண்ணிட்டு வந்திருக்குதா வயசுல ஓடிக்குதா தலைமுடி வச்சிருக்குதா பறங்கி தூக்கி போட்டிட்டா நெல் வழியை அப்படின்னு சொல்லி வெளியே வச்சு ஆளை பேகை வந்து வாங்கி வச்சுக்கிட்டு போயிட்டு கூட்டிட்டு வா லெப்பேன்னு சொன்னாக்கா ஸ்க்ரீன் லெப்பேன்னு சொல்றதுனால அது முகமது அசத்துல வாப்பா அவர் குபராப்பள்ளியில் லெப்பியா இருந்தவர் அவரை கூட்டிவான்னு சொல்லி போட்டு சொன்ன உடனே அவர் போய் பார்த்தா அவர் ஆற்றுக்கு போயிட்டாரு அவர் ஞாயிற்றுக்கிழமை அவர் வரானே வெள்ளிக்கிழமை பின்னாரம் இருந்து ஞாயிற்றுக்கிழமை பின்னாரம் வர காட்டியும் வரும் வரைக்கும் வெளியே மாமலத்தூர்ல பாயை போட்டு படுக்க சொல்லி சட்டியில சோறு கொடுத்து அப்படிதான் செய்ய காட்டுறது சட்டிலாம் சோறு கொடுத்து பிளேட்ல கொடுக்க கொடுத்து அதை வந்ததுக்கு பிறகு குபிலமா சொல்லி கொடுத்து குளிக்க வச்சு தான் மனசு உள்ளுக்கு எடுத்தாரா எங்க வாப்பா. ஒராபி பாஷாவின் இலங்கை வருகையும் ஜஹிராவின் தோற்றத்திற்கு ஒரு காரணம் எனலாம். 1882 டிசம்பர் 26ஆம் தேதி மிஸ்ரு தேசத்தின் அலெக்சாந்திரியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட ஒராபி பாஷா குழுவினர் 10/1/1883 இலங்கையை அடைந்தனர். அக்குழுவில் 56 பேர் அடங்கியிருந்தனர். காட்சட்டையுடன் துருக்கி தொப்பியும் அணியும் பழக்கத்தை இலங்கையில் ஏற்படுத்தியவர் அவரே. 18/9/1901 நாடு திரும்பும் வரை சுமார் 19 ஆண்டுகள் அவர் இலங்கை முஸ்லிம்களுடன் இரண்டர கலந்திருந்தார். அவரின் புரட்சிகர கருத்துக்கள் இலங்கை முஸ்லிம்கள் மத்தியில் பல மாற்றங்களை உண்டு பண்ணிற்று. 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் எகிப்தில் ஏற்பட்ட கல்வி சீர்திருத்தங்களை ஒரபி பாஷா அறிந்திருந்தமையினால் இலங்கையில் அறிஞர் சித்திலபைக்கு அவரால் நன்கு உதவ முடிந்தது. இது இலங்கை முஸ்லிம்களின் கல்வி வரலாற்று திருப்பத்துக்கும் காரணமாயிற்று. ஒரபி பாஷாவும் அறிஞர் சித்திலபைக்கு பக்கபலமாக இருந்து ஜஹிராவின் தோற்றத்திற்கு வழிவகுத்தார். MC சித்திலபை அவர்கள் 1891ஆம் ஆண்டு மருதாணி பள்ளிவாசல் முற்றத்தில் ஆற்றிய உள்ளத்தை உருக்கும் ஒரு சொற்பொழிவே மருதாணி ஜஹிரா கல்லூரியின் ஆரம்பத்திற்கு உடனடி காரணியாக அமைந்திருந்தது. மேற்கு தேசங்களுடையனவும் கிழக்கு தேசங்களுடையனவும் சீர்திருத்த முறைகளை ஒன்று சேர்த்து முஸ்லிம்கள் கற்க வேண்டும். இதுவே இந்திய முஸ்லிம்களை முன்னேற வைத்த அலிகர் கல்லூரியை ஸ்தாபித்த சேர் சையத் அகமது கான் கையாண்ட முறை. ஐரோப்பியரின் முறைகளை நன்குணர்ந்து இஸ்லாத்துக்கு முரணானவற்றை நீக்கிவிட்டு பிரயோசனமானதை கற்பித்து முஸ்லிம்கள் உயர் பதவிகளை வகிக்க வழிவகுக்க வேண்டும். அராபிய இராச்சியம் உலகின் முன்மாதிரியாக இருந்தபோது அரபிகள் தங்கள் சாத்திரங்களுடன் பல சாதியாருடையவும் பல மார்க்கத்தவருடையவும் கலாசாத்திரங்களையும் அவைகளின் மூல பாஷைகளிலும் தங்கள் பாஷையில் மொழிபெயர்த்தும் படித்தனர். சாத்திர ஆராய்ச்சியை இவர்கள் எப்போது கைவிட்டார்களோ அப்போது இல்லற விடயங்களில் அவர்களின் வீழ்ச்சி ஆரம்பமாகியது. தற்கால உலகின் எப்பகுதியிலும் அதன் அரசாட்சி முஸ்லிமாயிருந்தாலும் அல்லவாயிருந்தாலும் சரி, எல்லா முஸ்லிம் சாதியாரிடமும் கல்வியை தற்கால முறைப்படி கற்க வேண்டுமென்ற பேராவல் உண்டாகியிருக்கிறது. இன்னும் அதற்கான ஆரம்பங்களை தங்களது தேசங்களின் தேவைப்படி செய்து சித்தி அடைந்து வருகிறார்கள். உணர்ச்சி பூர்வமிக்க இந்த உரையினால் உந்தப்பட்ட மக்கள் உடனடியாக செயற்பட தொடங்கினர். ஜம்இயத்துல் இத்திஹானுல் உலூம் என்ற பெயரில் ஒரு சங்கம் உருவாக்கப்பட்டு ஜாகிராவை ஆரம்பிப்பதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த கல்வி அபிவிருத்தி சங்கத்தின் பொருளாளராகவும் நிர்வாகியாகவும் கொடைவள்ளல் வாப்பிச்சி மரைக்கார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள். ஜாகிரா என்ற பெயரை ஒராபி பாஷா அவர்களே தேர்ந்தெடுத்து சூட்டினார். ஜாகிரா என்ற பதத்தின் பொருள் உச்சநிலை என்பதை அறிய நீங்கள் மகிழ்வெய்த கூடும். எங்களுடைய எல்லா நடவடிக்கைகளிலும் உச்சநிலையை அடையவே நாங்கள் முயற்சிக்கின்றோம் என்று 1949ஆம் ஆண்டு மருதாணி ஜாகிரா கல்லூரியில் இடம்பெற்ற பரிசளிப்பு விழா அறிக்கையில் அப்போது அதன் அதிபராக கடமையாற்றிய அறிஞர் AM அசீஸ் குறிப்பிட்டார். 1982 தோற்றம் பெற்ற அல் மദ്രസத்து ஜாகிரா 1894 மருதாணி முஹம்மதியன் ஆங்கில பாடசாலை என 35 மாணவர்களுடன் பதிவு செய்யப்பட்டது. அதன் முகாமையாளராக AM வாப்சி மரிக்கார் நியமிக்கப்பட்டார்.
1911 அது முஸ்லிம் ஜாஹிரா காலேஜ் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதன் முதலாவது அதிபராக திரு D.E. மார்டினஸ் பதவியேற்றார். 25 வருட அயராத சேவையின் பின்னர் 1917 வாப்சி மரைக்கார் அவர்கள் மருதானை பள்ளிவாசல் நிர்வாகத்தினருக்கு ஜஹிராவை கையளித்தார். அதன் பின்னர் NHM அப்துல் காதர் அதன் முகாமையாளராக நியமிக்கப்பட்டார்.